நமஸ்காரம் எல்லோருக்கும். ஸ்ரீ குருப்பியோ நமக. பிதாமக பத்ரிஜிக்கு எனது ஆத்ம நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கும் எனது ஆத்ம நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து பிரமிடு மாஸ்டர்களும் எனது அனந்த கோடி நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் பார்த்தசாரதி. நான் சென்னையில வசித்து வருகிறேன். கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இந்த மெடிடேஷனுக்கு நான் வந்தேன். பெருங்குடி சென்டர்ல, சென்னையில பெருங்குடின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த சென்டருக்குள்ள நான் என்டர் ஆகும்போது ஒரு ஃப்ளூட் மியூசிக் கேட்டுட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் தியானம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. அந்த ஃப்ளூட் மியூசிக் உள்ள போய் பார்த்தேன், சவுண்டு கேட்டுட்டு இருந்தது. ரொம்ப பிரமாதமா அது யூடியூப்ல கூட இருக்கு. ஒரு பத்திரிஜி வாசிச்சிருப்பாரு, ஒரு 40 நிமிஷ ஃப்ளூட்டு. டிஃப்ரெண்ட் ராகாஸ்ல அது ஒரு 25-30 ராகால அது அந்த ஃப்ளூட்டை அவர் பிளே பண்ணியிருப்பாரு. அதுல அட்மையர் ஆன ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவருடைய அந்த மெத்தடாலஜி ஃப்ளூட் மியூசிக்கை கேட்டுட்டு உன்னுடைய சுவாசத்தை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னது. நான் அன்னிலேருந்து ஆரம்பிச்சு இன்னி வரையும் என்னுடைய சுவாசத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பிதாமக பத்ரிஜி நான் இப்போ பிசிக்கலா நான் பார்த்ததில்லை. ஒரே ஒரு தடவை 2 தடவை நான் போன்ல பேசியிருக்கேன். அதுவும் எங்க கான்வர்சேஷன் இந்த பண்டூரித்தி கோலு அந்த சாங்கை நான் பாடி அவர் கேட்டிருக்காரு. அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதுக்கு ஒரு இம்ப்ரோவைசேஷன் சொல்லி ரொம்ப அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்க சுனிதா மேடம். ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். எல்லோரும் இந்த தியானம் நம்ம கிடைச்சிருக்கிறது மிக அற்புதமான விஷயம். என்னுடைய ஒரு குறிக்கோள், என்னுடைய சேலஞ்ச் என்னன்னா, எல்லா மியூசிஷியன்ஸுக்கும் இந்த தியானத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமா இருக்கு. இந்த தியானத்தை நான் படிச்சதுனால என்னுடைய சிங்கிங்கோடைய அந்த ஒரு என்ஹான்ஸ் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா எனக்கு ஃபீல் வெரி ஹாப்பி. உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. பட் ஆனா என்னை பொறுத்தவரையும் அதனுடைய இமேஜினேஷன் ஆகட்டும், அந்த கற்பனைகள், அதனுடைய அழகு எல்லாமே இந்த தியானம் வந்ததுனால தான் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த தியானத்தை நான் எப்போதும் பார்க்குற போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் தியானம் பண்ணுங்கன்னு. தேங்க்யூ வெரி மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த மகாவதார் அவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும், சார் ரங்கராஜன் சார் அவர்களுக்கும், சுனிதா மேடமுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். సో ఆయన 2021లో ఒక మెడిటేషన్ సెంటర్ ముందర పోతూ ఉంటే ఒక ఫ్లూట్ మ్యూజిక్ విని అది ఆయనకి ఆ సంగీతానికి ఇదయ్యి ఆ సెంటర్ లోపలికి వెళ్ళారు. పత్రిగారు 40 నిమిషాలు ఫ్లూట్ వాయిస్తూ సంగీతం చేస్తుంటే అక్కడ ధ్యానం చేయించారు. అప్పుడు ఫస్ట్ టైం ఆయన ధ్యానం చేశారు. అప్పటి నుంచి ఇప్పటి వరకు కూడా ధ్యానం చేస్తూనే ఉన్నారు. సో ఆయన పత్రిగారిని నేరుగా చూడలేదు, కానీ ఫోన్ లో మాట్లాడి ఆ బంటురీతి కోలు అనే పాట ఈయన పాడుతుంటే పత్రిగారు ఆ పక్క పాడుతుంటే ఇద్దరు కలిసి ఆ పాట పాడుకున్నారు. ఆన్లైన్ లో ఒకసారి కలిసి మాట్లాడారు అంతే. కానీ ఆయన ధ్యానం చేయడం వల్ల ఆయన సంగీతంలో ఎంతో అద్భుతమైన మార్పులు వచ్చాయి. అది ఇంకా అందంగా చాలా ఆయనకే ఆనందించేలాగా ఆ సంగీతంలో మార్పు జరిగింది, చాలా డెవలప్ అయిందని చెప్పారు. కాబట్టి ఆయన యొక్క కోరిక ఏమంటే సంగీతం కారులకందరికీ కూడా ఈ ధ్యానం తీసుకెళ్లి చేర్చాలి అని ఆయన ప్రయత్నం చేస్తున్నారు. సో థ్యాంక్ యూ సార్ ఫర్ బీయింగ్ విత్ us and giving such a wonderful music. Thank you. Sir.